எனக்கு நீதான் நல்ல வழிய காட்டணும். எனக்காக இல்லைனாலும் அங்க அன்னலட்சுமி அத்தை சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்து கிடக்குறாங்க. வயசான காலத்துல அவங்களுக்காக வாச்சும் அந்த சேலை கிடைக்கணும் பிள்ளையாரப்பா. தயவு செஞ்சு சேலை இருக்கிற இடத்த என் கண்ணுல காட்டு. இப்ப குளத்துல இருந்து 108 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி உனக்கு நான் அபிஷேகம் பண்றேன். அதுக்குள்ள என் சேலை எனக்கு கிடைக்கணும். அப்படி மட்டும் கிடைக்கலன்னா என் முடிவு உன் கையில தான். மாமா, நேரம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் முகூர்த்த படம் கிடைக்கணும்னு நம்புறீங்க? இது கடவுள் நமக்கு கொடுத்த கடைசி வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க. அந்த தரித்திரம் பிடிச்ச குடும்பத்தோட சம்மதத்தை முடிச்சிருங்க. இதுக்கும் மேலையும் அமுதா வருவா, புடவை கொண்டு வருவான்னு கனவு காணாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இதுதான் கடைசி நாள். இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அதுதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் நல்லது. அந்த ஐயர் சொன்ன டைம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துதான் பார்க்கலாம். ஐயர் சொன்ன மாதிரி புடவை கிடைக்கலன்னா நீ சொன்னதை யோசிப்போம். ஓ, அப்ப கூட யோசிச்சுதான் செய்வீங்களோ? புடவையாவது கிடைக்கிறதாவது, இந்த கல்யாணமாவது நடக்கிறதாவது. அப்படி மீறி நடக்க விட்டுருவாள அந்த நாகு. அம்பிட்டுதான் இன்னும் ஒரே குடம் தான் இருக்கு. இதான் முடிவுனா சரி. எல்லாரும் மாதிரியும் நீயும் அமுதா தானே இவ மக்கு முட்டாள், இவ கேக்குறதெல்லாம் கொடுக்கணுமான்னு இலக்காரமா நினைக்கிறியா? உன் முடிவு எதுவா இருந்தாலும் சரிதான். ரொம்ப நன்றி பிள்ளையாரப்பா. மாமா சொல்லுங்க மாமா.
ஏக்கா பிடிவாதம் பண்ணாம வந்து சாப்பிடுக்கா. எப்படி நேரம் இப்படி உட்கார போற? கல்யாண சேலை கிடைக்கிற வரைக்கும். ஏக்கா ஏக்கா இப்படி பிடிவாதம் பண்ற? வாக்கா வந்து சாப்பிடு. அம்மா நீங்க செய்யறதுல கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, சொல்லிட்டேன். இப்படி நேரத்துக்கு சாப்பிடாம குழம்பு உட்காந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்க சேலை எங்கேயோ இருக்கு, கிடைக்கல. முதல்ல நீ எனக்கு முக்கியமா, அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லையா செந்தில், ஒண்ணு சேலை கிடைக்கணும், இல்ல இங்க இந்த அன்னலட்சுமி உசுறு பிரியணும். அம்மா என்னம்மா நீ? இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். ஆமா செத்து போ. உன்னோட சேர்ந்து நாங்களும் செத்து போறோம். ஏக்கா இப்படி கல்யாணம் நடக்கிற நேரத்துல வந்து அபசகனமா பேசிட்டு இருக்க? அத்தை 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 இங்க அம்மா உள்ளதா இருக்காங்க. அத்தை பாத்து பாத்து. ஆமா புடவை எங்க இருந்துச்சு? என்ன தம்பி, நான் தான் சொன்னேன்ல, என் மருமக தேவதை. அவ என் கொலை சாமிடா. எப்ப பிரச்சனை வந்தாலும் அவ ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவா, ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாடா. அத்தை அதெல்லாம் இருக்கட்டும், சேலை தான் கிடைச்சிருச்சுல்ல. முதல்ல உங்க உண்ணாவிரதத்தை முடிங்க. அதுக்குதான் நான் இவ்ளோ வேகமா ஓடி வந்தேன். அத சொல்ல ஆத்தா. நானு மாப்பிள்ளையும் இவ்வளவு நேரம் இதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். புவனா என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அத்தைக்கு ஏதாவது சாப்பிட இல்ல குடிக்க கொண்டு வா. அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. புடவை கிடைச்சதே 1000 மடங்கு பலம் வந்த மாதிரி இருக்குமா. இந்த கதையெல்லாம் வேண்டாம் அத்தை. பெருசா விருப்பம் கிடையாது. அப்ப இப்படித்தான் நடக்கும். நாம என்ன தம்பி நினைக்கிறோம்? இதுக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்.
மட்டும் நம்ம யோசிப்போம். நல்லவங்களுக்கு எப்பவுமே அந்த ஆண்டவன் துணை இருப்பான். அப்புறம் என்ன, உன் மருமக தான் சொல்லியாச்சே, அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சரிடா. அப்பச்சி இந்தாங்க. உமா, அவ கையில கல்யாண சேலை தானே? ஆமா அண்ணமண்டி. எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. ஆத்தி, இவ கைக்கு இது எப்படி கிடைச்சது? இந்த அம்மாவ அந்த சேலையை எரிக்க சொன்னா எங்க போட்டு வச்சதுன்னு தெரியலையே. கழுகு மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கா. அப்பச்சி, அப்பச்சி இங்க பாருங்க, சேலை கிடைச்சிருச்சு. கல்யாண சேலை அப்பச்சி. அப்பச்சி, ஜோசியர் சொன்னார்ல, குருவரைக்குள்ள சேலை கிடைச்சிட்டா கல்யாணத்தை நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. தோ கிடைச்சிருச்சு பாருங்க. எப்படிம்மா, எங்க இருந்துச்சு? நீ எப்படி கண்டுபிடிச்ச? என்னடி நாடகம் ஆடுறியா? சேலை தொலைஞ்சிச்சான், அப்புறம் குளத்துல கிடைச்சிச்சான். சேலை என்ன கால் முளைச்சு நடந்து போச்சா? ஏமாமா, இத நம்ப சொல்றீங்களா? அந்த வாத்தியார் குடும்பம் சேலைய கொண்டு வராம விட்டுட்டு அத மறைக்க எங்க அம்மா மேல பழிய போட்டு அசிங்கப்படுத்தி இப்ப ஒண்ணு நடக்காத மாதிரி சேலை குளத்துல கடந்துச்சு, கிணத்துல கடந்துச்சுன்னு நாடகம் ஆடுறாங்க. நம்பாதீங்க மாமா, அதுக்கு இவளும் தொண போல. என்னடி பாக்குற? அண்ணமண்டி, உண்மை என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன என்ன உண்மை தெரியும் உனக்கு? உன் திமிர அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? பிறந்த வீட்டை விட்டுட்டு கண்மூடித்தனமா இப்பயே அந்த வாத்தி வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அமுதா, நீ பண்றது நடக்கிறதெல்லாம் சுத்தமா சரியில்லை சொல்லிவிடு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம் ஏதோ உண்மை தெரியும்னு சொன்னாங்கல்ல, என்ன உண்மைன்னு கேட்போம். சொல்லுடி, அப்படி என்ன உண்மை தெரியும் உனக்கு? அப்பச்சி, இந்த சேலை கோமதி அத்தை வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில் குளத்துல தான் கிடைச்சது. நாகு, என்னம்மா இது? என்ன நடக்குதுங்க? சேலை எப்படிமா உன் வீட்டு பக்கம் போச்சு? அது மாமா, அந்த வாத்தியார் குடும்பம் அம்மாவை உங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. சரி, இவ எப்படி அந்த குளத்துக்கு போனா சொல்லுங்க? வர வர யார நம்புறது என்னன்னே தெரியல. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த சேலை பிரச்சனையை இதோட விட்டுருங்க. அவங்க குடும்பம் என்ன செஞ்சாங்க, இவங்க குடும்பம் என்ன செஞ்சாங்கன்னு
எந்த பேச்சும் வேண்டாம். குரு ஹோரைக்குள்ள சேலை கிடைச்சிரும்னு ஜோசியர் சொன்னாரு. சேலை கிடைச்சிடுச்சு. போய் அவங்க கல்யாண வேலையை பாருங்க. ஒண்ணுக்கு 2 கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றதுலயே பாதி பொழுது போயிடுது. இளங்கோ, அப்பச்சி உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அப்பச்சி, நான் தான் சொல்றேன்ல, இம்பிட்டு நடந்த பிறகும் இன்னுமா அந்த கல்யாணம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வேணாம் அப்பச்சி, நடக்கிற எதுவும் நல்லதா தெரியல. இளங்கோ, இந்த கல்யாணம் நடக்கணும். பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பேசிட்டு நிறுத்துறதுக்கு இது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்லை, புரிஞ்சுக்க. எனக்கும் குடும்பம் இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி யோசிச்சு பழகணும்பா. அமுதா, என்ன கொஞ்சம் ரூமு கூட்டிட்டு போத்தா. என் மருமக எல்லா பிரச்சனையும் பாத்துக்குவான்னு நான் சொன்னேன்ல. இப்ப பாத்தியா, மொத்த பிரச்சனையையும் அவ ஒத்த ஆளா நின்னு ஒரே நாள்ல முடிச்சிட்டா. அப்புறம் என்னக்கா, எங்க அக்கா அன்னலட்சுமி பார்த்த பொண்ணாச்சே, வேற எப்படி இருக்கும்? இது வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல எம்புட்டு பிரச்சனை இருந்துச்சு. அம்புட்டையும் அமுதா ஒத்த ஆளாவே சமாளிச்சு வர்றான்னா அவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமாக்கா, அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணோட நல்ல மனசு. கண்டிப்பா அந்த மனசுதான் நம்மள ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் காப்பாத்தி இங்கன வரைக்கும் கைப்பிடியா கூட்டிட்டு வந்திருக்கு. செந்தில் சார், செந்தில் சார், என்ன செந்தில் சார், ஒரு வாத்தியார் வார்த்தை மாறலாமா? யாரா மாப்பிள்ளை இது? மாமா நான் சொன்ன ஆளு. அவனா இவன்? ஆமா, ஸ்கூல்ல இருந்தா சமாளிச்சிடுற, போன் பண்ணா எடுக்க மாட்டற, அப்புறம் நான் என்ன பண்ண? அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். பின்னாடியா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்திருந்தா நான் ஏன் இங்க வந்து நின்னு கேட்க போறேன்? செந்திலு, என்னையா இது? சார் சொல்றதெல்லாம் உண்மையா? பணம் கொடுக்கணும்னு சொல்றாரு. எனக்கு தெரியாம எந்த வரவு செலவும் பண்ண மாட்டியே. இல்லம்மா, கடனா தான் வாங்கினேன். கடனா? நீ எதுக்கு கடன் வாங்கின? ஆமாக்கா, என் ஃப்ரெண்டு சாக்கோட்டை ஆறுமுக ரொம்ப கஷ்டத்துல இருந்தா, பணம் வேணும்னு மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன். மாப்பிள்ளை தான் சார்ட்ட வாங்கி கொடுத்தான். அதான் சாரு வந்து மாப்பிள்ளைகிட்ட கேக்குறாரு. என்ன சொல்ற மாணிக்கம்? ஆமாம்மா, மாமாக்கு வாங்கினது இப்போ கல்யாண செலவெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல, அதான் தர முடியல. என்னையா செந்திலு, நீ அம்மா கிட்ட கேட்காம கடன் எதுவும் வாங்க மாட்டியே? என்னையா இது புது பழக்கம்? அது போகட்டும், கடன்லாம் வாங்கினா அத காலத்தோட திருப்பி கொடுத்துடணும்யா. இல்லைன்னா அது கொடுத்தவங்களுக்கும் கஷ்டம், அத வாங்கினவங்களுக்கும் கஷ்டம்தான். இப்ப பாரு, கொடுத்த காசுக்காக சார் எம்பிட்டு தூரம் அலையிறாருன்னு. இதெல்லாம் தப்பு செந்தில. இல்லக்கா, நான் தான் வாங்கி கொடுத்தேன், வாங்கினவன் கொஞ்சம் லேட் பண்ணிட்டான். சார் கொஞ்சம் வர்றீங்களா? நான் எதுக்கே வரணும்? அட வாங்க சார், வாங்க கொஞ்சம் வெளியே போய் பேசுங்க. வாடா மாப்ள. என்னையா நடக்குது? பணத்தை கேட்டா கடன் ஃப்ரெண்டுன்னு கதை அளந்துட்டு இருக்கீங்க. இப்ப என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா? சார் பாவம், வீட்டுல இருக்கவங்களுக்கு செந்தில் வாத்தியார் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்க சார். இப்படி வீட்டுல வந்து சத்தம் போடுறது அவ்வளவு நல்லது இல்ல சார். நானா சத்தம் போடுறேன்? நான் இவனுக்கு உதவணும் தான் நினைக்கிறேன். நீங்க தான் என்ன நல்லவனா நடந்துக்கவே விட மாட்டேங்கிறீங்களே.
சாரி சார், இன்னும் கொஞ்ச நாள்லயே. நீ ஒரு வாரம் சொன்ன, அது முடிஞ்சு போச்சு. நான் அடுத்த கால் பண்றதுக்குள்ள எனக்கு அந்த பணம் வந்தாகணும். அப்படியெல்லாம் வரலனா வீட்டுக்கெல்லாம் வந்து நிக்க மாட்டேன், நேரா சிதம்பரம் வீட்டுக்கு போயிடுவேன். சார்